ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான பங்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு ஹெட்டிங் நம்ம முடித்து 2வது போயிட்டுருக்குறோம். 2வது ஹெட்டிங் வந்து ஸ்க்ரீன் டைம், அதாவது திரை நேரம். இப்போ எல்லாருமே மொபைல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாய உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். எப்படி தவிர்ப்பது, குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஸ்க்ரீன் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா குழந்தைங்க முதல்ல கற்றுக்கொள்வது வந்து அம்மா அப்பாவை விட இது அப்பா மொபைல், இது அம்மா மொபைல், எனக்கு எங்கே மொபைல் இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் குழந்தை இப்போ பிறந்திருக்கு. குழந்தை வளர்ந்துட்டும் இருக்குது இல்லையா? குழந்தையோட மூளை வளர்ச்சி 5 வயது வரையிலும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எப்படி அதுக்கான பேஸ் போடுறோமோ அந்தளவுக்கு வெரி ஸ்ட்ராங்காக, நிறைய இன்னோவேட்டிவாக, ரொம்ப டெடிகேட்டிவாக, ரொம்ப சூப்பராக வளரக்கூடிய பிரெயின் அப்படிங்கிறது இந்த 5 வருடங்களில் தான். ஸோ இந்த 5 வருடம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 0 to 2 வயது, 2 வயசுக்கு முன்னாடி கண்டிப்பாக மொபைல், டிவி, லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமாக கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து மொபைலே கூட இந்த பொம்மை மொபைல்லாம் இருக்குல்ல, அப்படி கூட குழந்தை கண்ணில் நீங்கள் காட்டவே காட்டாதீங்க. இதுக்கு முன்னாடி காட்டாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை தூங்கும்போது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கும்போது குழந்தையோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அதுக்கு மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் காட்டாமல் இருக்கும் வரை அது மொபைல்குள்ளே அது வராது. 2 to 5 வயது வரை இப்போ மொபைல் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, ஆக்டிவிட்டீஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ குழந்தை ஆட்டோமேட்டிக்காகவே அதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்கான ஒரு சரியான டைம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அரை மணி நேரம் தான், 20 நிமிடங்கள் தான் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு நீங்கள் பழக்கப்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்க்கும். ஸ்க்ரீன் டைம் அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள் வரும்னா, ரொம்ப லேட்டாக பேசுவாங்க குழந்தைங்க. முதல்ல உள்ளது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக பேசுவாங்க. என்ன சாப்பிட்றோங்கிறது தெரியாமல் சாப்பிடுவாங்க. அதனால நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். அதனால் ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இப்போது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது, டே தம்பி இங்கே வா, பாப்பா அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மொபைலில் தான் இருக்கும். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மேலே கட்டாயமாக இருக்காது. அப்புறம் ரொம்ப ரோல் பண்ணினா அதில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அப்புறம் வந்து பயங்கரமாக அடம் பிடிப்பாங்க. ஒரு பொருள் வேணுங்கிறதுக்கு வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லால குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பாதிப்படைவாங்க. மொபைலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? சரி, மொபைல் கொடுக்கக்கூடாது, ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணணும், கம்மி பண்ணியாச்சு, ஆனாலும் அவனுக்கு போர் அடிக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கதை சொல்லுங்கள். படமெல்லாம் காட்டி நிறைய இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்குது. புத்தகம் வாங்கிட்டு அந்த படத்தை காமிச்சு நீங்கள் வந்து கதைகளை உருவாக்கி கதைகளை சொல்லுங்கள். இப்போல்லாம் அந்த மாதிரி புத்தகம் வந்துருச்சு. அதனால் அந்த மாதிரி கதைகள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிந்த கதைகளை சொல்லுங்கள். பாட்டி கதை, நரி கதை, யானை கதை, கதை நீங்கள் உருவாக்கி சொல்லுங்கள். அப்போ உங்களோட கற்பனை திறனும் குழந்தையும் அதே மாதிரி அந்த கற்பனையை வந்து பிடிச்சிக்கும். சொல்ல முடியாது, ஒருவேளை எதிர்காலத்தில் அது ஒரு நல்ல எழுத்தாளராக வரலாம், கற்பனை திறன் மிக்க ஒரு பெரிய டைரக்டர் ஆகலாம். ஸோ இப்போ இருந்தே அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு வழிவகை. அதனால் கதைகள் சொல்லுங்கள். நீங்களே உருவாக்கி நிறைய கதைகள் வந்து சொல்லலாம். அதுக்காக ஆடியோ கதைகளை போட்டுவிட்டு கேட்க சொல்லாதீங்க. கட்டாயமாக அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. பாட்டு பாட சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு வேளை குழந்தைக்கு வந்து பாடுறதில் இன்ட்ரெஸ்ட் வரலாம், அதனால் பாட்டு பாட சொல்லி டாக்ஸ் வச்சு விளையாடலாம். நிறைய இப்போ மார்க்கெட்டில் வந்து வந்துருச்சு. வீடு கட்டி விளையாடுறதுக்கு அனிமல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இது என்ன அனிமல் சொல்லி கேட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை கொடுக்கறதுக்கு அறிவுபூர்வமாகவும் வந்துடுச்சு. பொழுதுபோக்காகவும் நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. அதாவது ப்ராக்டிக்கலாக கையை எடுத்து தொட்டு செஞ்சு செய்யக்கூடிய விளையாட்டுகளை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களோட ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் குழந்தை வந்து அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத தவிர்க்கும். என்னதான் வீட்டு வேலைகளில் வந்து நீங்கள் அவங்கள பழக்கப்படுத்தலாம். இந்த பில்லோவை எடுத்து வை, இந்த பெட்ஷீட்டை மடித்து வை, நீ சாப்பிட்டல இந்த இடத்த வந்து ஒழுங்குபடுத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். குழந்தை வந்து மொபைல் கேட்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னா நீங்கள் நல்லா உட்காந்து யோசித்து பாருங்கள்.
கட்டாயமாக மொபைல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் குழந்தை உங்ககிட்ட மொபைல் கேட்கும். அது கேட்கும்போது, என்ன நீ மொபைல்லாம் கேட்டுட்ருக்குற, அடி வாங்குவ பாரு, இந்த மாதிரியெல்லாம் மிரட்டுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் அதிகமாக எடுக்காமல் இருந்தால் அதுக்கு அந்த ஒரு நினைவே வராது இல்லையா? நம்ம மொபைல் பார்க்கணும், அதில் அழகழகாக ஏதோ வீடியோஸ் வருது அப்படிங்கிற நினைவு வராது. ஸோ நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் டைம்லேருந்து குழந்தைகளையும் மாற்றலாம். 30 நிமிட மந்திரம். குழந்தைகள் ஸ்க்ரீன் டைமு அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிருந்தாலும் இனி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 30 நிமிட மந்திரங்கள் சொல்கிறேன். இதை கவனமாக கேட்டுக்கோங்க. 30 கதை சொல்கிறது, ட்ராயிங் பண்ணுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஒளிஞ்சி மறைஞ்சி விளையாடுறது, பேசுறது. ஒரு டாபிக் கொடுத்துட்டு பேச சொல்லுங்கள். அப்பாவை பற்றி சொல்லு, அம்மாவை பற்றி சொல்லு, உன்னை பற்றி நீ சொல்லு. ஒரு செல்ஃப் மோட்டிவ் சின்ன வயசுலேருந்து நம்ம கொண்டு வரலாம். ஹக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி குழந்தைய ஹக் பண்ணிக்கோங்க. அந்த ஹக் பண்ணும்போது அதுக்கு ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அம்மா பேச்சு கேட்க மாட்டேக்கான், அப்பா பேச்சு கேட்க மாட்டேக்கான், எல்லாரும் எதிர்த்து பேசுகிறான், தாத்தாவை மதிக்கிறதில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதில்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கட்டிப்பிடி வைத்தியம். நிஜமாகவே சொல்கிறேன். எவ்வளோ தூரம் உங்கள் குழந்தைய உங்களால் ஹக் பண்ண முடியுதோ, ஒரு நாளைக்கு 10 வாட்டி இல்லை, 100 வாட்டி இல்லை, 50 வாட்டி இல்லை, எத்தனை வாட்டி உங்களால் கட்டி பிடிக்க முடியுமோ குழந்தைய அத்தனை வாட்டி நீங்கள் ஹக் பண்ணுங்கள். அந்த அரவணைப்பை நீங்கள் கொடுக்க கொடுக்க குழந்தை உங்கள் மேலே அந்த ஒழுக்கம், நல்ல பண்பு இது எல்லாமே கட்டாயமாக வரும். இதெல்லாம் ஒரு எல்லாமே நீங்கள் இப்போ வர பண்ணலைன்னா கூட இனிமேல் கண்டிப்பாக குழந்தைக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 30 நிமிடங்கள் குழந்தையோடு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை எதிர்காலத்தில் ஒரு நல்ல குழந்தையாக கண்டிப்பாக வரும். கனவில் வச்சுக்கிறது, குழந்தைக்கு நம்ம விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறது விட நாம் செலவிடும் தரமான நேரங்கள் தான் அந்த குழந்தைக்கான விலை மதிப்பற்ற எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு செயலாக அமையும். அதனால் குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இந்த குழந்தை இதை சாப்பிட மாட்டேக்கான், இல்லை இதை செய்ய மாட்டேக்கான், இதை கேட்க மாட்டேக்கானா, எதை பற்றி உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு கவலை இருக்கோ அந்த கவலைகளை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக நானும் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.